என் லைஃப்ல எப்பயுமே இப்படிதான். நான் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்காது. எல்லாம் அப்படி விதி. லோவா ஃபீல் பண்ணாதடி. சுவாமி இன்னும் நீ நினைச்சிட்டு இருக்கியா? மூவ் ஆன் ஆகுடி. நியூ பீப்புளை மீட் பண்ணு. உனக்குன்னு பிறந்தவ அதுல இருக்க வாய்ப்பு இருக்கலாம்டி. என்னால முடியாது. என் லைஃப்ல சுவாமி பிளேஸ் யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அப்படின்னா லைஃப் ஃபுல்லா இப்படி ஃபீல் பண்ணிட்டே இருக்க போறியா? ஆக்சுவலி இதுல ஒரி பண்ண என்ன இருக்கு? இப்போ என்னாச்சு? சுவாமி இன்னொரு பொண்ணை லவ் பண்றான், அவ்வளவுதானே. ஆனா நானும் சுவாமி எப்பயுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். லைஃப்ல எல்லாமே ஷேர் பண்ணிப்போம் தானே. ஆனா நான் சுவாமி கூட லைஃப் ஷேர் பண்ண முடியாது. ம் எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா. அதான் இன்ஸ்டாகிராமில் மீம்ஸ் பார்த்து கூட சிரிப்பு வரல. ஃபர்ஸ்ட் நீ யாரை லவ் பண்ணுறன்னு கிளாரிட்டி இருந்தால் இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கிடச்சிரும். டேய், இப்போ நான் யாரை லவ் பண்ணுறேன்றது ப்ராப்ளம் இல்லைடா. என்னை இப்போ 2 பேர் லவ் பண்ணுறாங்க, அதான் ப்ராப்ளம். எப்படியும் நீ மேடம் லவ் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன். ஸோ ஸ்வாதியோட ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிவிடு. எப்படியும் ஸ்வாதியை ஃபர்ஸ்ட் டேலேருந்து ட்ரை பண்ணாதானே. அதான்டா நான் பண்ண தப்பே. எல்லாரும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஹாப்பியாக ஊர் சுற்றுறாங்களேன்னு நானும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அதே மாதிரி ஊர் சுற்றணுங்கிற அட்டு ஃபேண்டசிக்காக ஸ்வாதி பின்னாடி சுற்றினேன். ஆனால் அது லவ்வே இல்லைன்னு எனக்கு இப்போ தான் புரிய வருது. மேடம் என்ன லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் 2 நாளாக ஸ்வாதி நினப்பே வரலடா. லவ் பண்ணாமல் லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறது ரொம்ப தப்புன்னு தோணுச்சு. அதுக்கு தான் ஸ்வாதி கிட்ட உண்மையாக சொல்லிடலாம்னு நினச்சேன். ஆனால் ஸ்வாதி எனக்கு ஷாக் கொடுத்துறா. அதை மேடம் பார்த்துட்டாங்க. எல்லாம் என் விதி. மேடம் விட்டு தூரமாக போனால் மேடம் ஃபீல் பண்ணுவாங்கன்னு கிட்டக்க வரலான்னு பார்த்தேன். கரெக்டாக ஸ்வாதி இப்போ ப்ரப்போஸ் பண்ணிட்டா. கிட்ட இருக்க மேடம் கூட ஃபீல் பண்ணுறாங்க. நூலாக இருந்த காத்தாடி மாதிரி ஆயிடுச்சு என் வாழ்க்கை. நூலாக இருந்த காத்தாடியாவது பரவாயில்ல, எங்கேயா போய் சேர்ந்துரும். 2 டீலில் மாட்டின காத்தாடி ஜாலியாக பறக்க வாய்ப்பே இல்லை. ஒரு அடி விட்டான் தவடா சைடில் போயிடும் பார்த்துக்க. சொல்யூஷன் சொல்கிறானா லொல்லு பண்ணிட்டு இருக்க. அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், மேடம் நீ லவ் பண்ணு, ஸ்வாதியை நான் செட் பண்ணிக்கிறேன்னு. கேட்டியா? கேட்கலடா. அதான் இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லு. ஸ்வாதியை லவ் பண்ணலன்னு சொல்ல முடியல, மேடமை லவ் பண்ணுறன்னு சொல்ல முடியல. என்ன பண்ணுறது? அந்த சாமி மேலே பாரத்தை போட வேண்டியதுதான். என்ன சுவாமி, நம்ம ஃபேவரட் பிளேஸ்ல சில் பண்ணிட்டு இருக்க? ஃபேவரட் பிளேஸா? இது எப்போ நடந்தது? இங்கே தானே நான் உனக்கு ஃபோன் நம்பர் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணேன். இதை விட ஃபேவரட் பிளேஸ் நமக்கு என்ன இருக்க முடியும்? கரெக்டாக சிங் பண்ணிட்டேன். ஆமா சுவாமி, ஆ. நான் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீ தலைக்கால் புரியாம ஆடுவேன்னு நினைச்சேன். நீ என்னடா நான் நார்மலா இருக்க? நிஜமாவே என்ன லவ் பண்றியா? இதுதான் நல்ல சான்ஸ், சொல்லிடலாம். உன்னதான் ஆ. கேக்குறேன். ம் ம் ஆ, ம் 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 லவ் பண்றியா இல்லையா? ம்ஹும். ம் 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 ம். ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி என் பின்னாடி பயங்கரமா சுத்திட்டு இருந்த. வேணான்னா கூட ஏதாவது கருத்து சொல்லிட்டு இருப்ப. இப்ப என்னாச்சு சுவாமி, உன்கிட்ட விழுந்துட்டேன் நக்கல் ஆயிடுச்சா? ஐயோ, அப்பெல்லாம் இல்லை ஸ்வாதி. நான் உன் பின்னாடி சுற்றினப்போ பெருசாக தெரியல. ஆனால் நீ ஐ லவ் யூ சொன்னதுக்கப்புறம் என்னமோ பயமாக இருக்கு. சுவாமி, நான் உன்னை எதுக்கு லவ் பண்ணேன்னு உனக்கு எப்பயாச்சும் டவுட் வந்துச்சா? ம் இத்தனை நாள் என் வீட்டில் இருக்கிறவங்களால எனக்கு கிடைக்காத ஃப்ரீடம் உன்னால கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. நம்ம கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணலாம், ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உனக்கு இப்போ இருக்கிற பயம் போயிடும்னு எனக்கு தோணுது. சரி சுவாமி, எனக்கு ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன். ஆ. பாய். தலை எழுத்துறா. மே கமின் மேடம்? என்ன சுவாமி, என்ன விஷயம்? பை த வே, கங்க்ராட்ஸ். நீ நினைச்சது நடந்துருச்சு. மேடம், ம். நேற்று நீங்கள் பார்த்ததும் நிஜம் இல்லை மேடம். நான் என்ன பார்த்தேன்? அதான் மேடம், ஸ்வாதி என்னை ஹக் பண்ணது அது எதுவும் உண்மை இல்லை மேடம். நிஜம் இல்லைன்னா அங்க இருந்தது நீ இல்லாம உண்டுப்பா. ஐயோ, அப்படி இல்லை மேடம். ஸ்வாதிக்கும் எனக்கும் செட் ஆகாது மேடம். ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா என்ன சொல்கிறது மேடம், அவள் எங்கே நான் எங்கே, கொஞ்சமாச்சும் மேட்சிங் இருக்கா? கலர் ஆகட்டும், ஸ்டேட்டஸ் ஆகட்டும், படிப்பில் ஆகட்டும், எல்லாத்துலேயும் அவளை விட நான் குறைச்சல் தான் மேடம். அவள் சாரி கட்டினா அந்த நிலவுக்கே சாரி கட்டின மாதிரி இருக்கும் மேடம். அது வந்து அவள் இன்ஸ்டாகிராமில் சாரி பிக்ஸ்லாம் காட்டினா அதை தான் சொன்னேன், அவ்வளோதான். அதுக்கு தான் அவகிட்ட சொல்லிட்டேன் மேடம், உன் உலகம் வேற என் உலகம் வேற. நான் ஊர்லேருந்து வந்திருக்கேன், மறுபடியும் அங்கே போகணுன்னா நான் என் வேலையை விடணும். எங்கள் அப்பா வேற ஊருக்கு வான்னு சொல்கிறாரு மேடம். பாவம், அவளுக்கு தெரியாதுல்ல அங்கே வந்து வாழறது அவளுக்கு கஷ்டமாக இருக்கும்னு. நீங்களே யோசிச்சு பாருங்கள். இதில் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, அவள் ஹை ரேஞ்ச் பொண்ணு, என் ரேஞ்ச் எங்கே?
என்னை விட நல்லா பார்த்துக்கிற பையன் கிடைப்பான் மேடம். அப்படி இருக்கச்சே என்னைய லவ் பண்ணுறது எப்படி மேடம்? இப்போ நல்லா இருக்கும் மேடம். நாளைக்கு எப்பயாவது இவனை எதுக்கு லவ் பண்ணோன்னு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தா நல்ல பையனாக கிடச்சிருப்பானு. அவர் ரிக்ரெட் பண்ணிட்டானா? அவ ரெக்ரெட் பண்ண மாட்டா. ஏன் மேடம்? கண்டிப்பாக ட்ரூவா லவ் பண்ணா அப்படிலாம் ரெக்ரெட்டா ஃபீல் ஆகாது சுவாமி. அவ உன் ஸ்டேட்டஸ் பார்த்து லவ் பண்ணல, கண்டிப்பா ரெக்ரெட் பண்ண மாட்டா. மேடம், எனக்கு தேவை உங்கள் ஆன்சர் இல்லை, சுவாதி ஆன்சர். இதை எப்படி அவகிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன். ஆனால் தப்பெல்லாம் எந்த தான் மேடம், அவளுக்கு தெரியாமல் ஹோப் கொடுத்துட்டேன். மே ஐ கம் இன் மேம்? 12 மணி ஆச்சுன்னா கிளாக்ல வர பேர்டு மாதிரி கரெக்டாக வந்துடுறா. சுவாதி, சுவாமி கிட்ட பேசிட்டு இருக்கேன். பேசி முடிச்சோன்னே உன்னை கூப்பிடவா? மேம் இஃப் யூ டோன்ட் மைண்ட், நானும் சுவாமி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஓ ஓகே, மாறி உட்காரு. மேடம், நாங்கள் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ம் சொல்லு. நானும் சுவாமியும் லவ் பண்ணுறோம் மேம். ம் அதோட எனக்கு உங்களை விட்டால் வேறு யார் வெல்விஷர் இருக்கா சொல்லுங்கள். அதனால தான் உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட்காக வந்திருக்கோம் மேம். சுவாதி, இது ஆஃபீஸ்னு நினச்சியா இல்லை ஆசீர்வாதம் வாங்குற மடம்னு நினச்சியா? வேணாமே. எனக்கு தெரியும். அப்புறம் மேம், ஒர்க்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஈவினிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் சுவாமியும் வெளில போகலான் இருக்கோம். அம்மா கூட கால் பண்ணி கொஞ்சம் ஒர்க் இருக்குது, வர லேட் ஆகும்னு சொல்லிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு கால் பண்ணால் கொஞ்சம் சமாளிச்சிருங்க. வெளியே வா. வெளியேங்க? என்கிட்ட நீ சொல்லவே இல்லை. இப்போ சொல்கிறேன்ல. பரவாயில்ல சுவாமி, ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. பரவாயில்ல. ஓகே ஸ்வாதி. தேங்க்யூ மேம். நீ வெளில வெயிட் பண்ணு. வெளில மேடம். ம்? சாரி மேடம், சுவாதி உள்ள அப்படி பேசுனதுக்கு. பரவாயில்ல சுவாமி, நீ அதெல்லாம் எதுவும் யோசிக்காத. அவ உன்னை ரொம்ப ட்ரூவா லவ் பண்றா. அவளை எப்பயும் ஹர்ட் பண்ணாத. இப்போ ஹர்ட் பண்ணால் பரவாயில்ல மேடம், பெருசாக வலி இருக்காது. கொஞ்ச நாள் கழிச்சு நான் சொன்னால் ரொம்ப கஷ்டமாக போயிடும். என்னாச்சு சுவாமி உனக்கு? ரெசார்ட்ல மந்திரிச்சு லெமனை மிதிச்சிட்டியா என்ன? அங்க போயிட்டு வந்ததுலேருந்து தலையில அடிப்பட்ட மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டே இருக்க. ரெசார்ட்டை பற்றி விடுங்க மேடம், வேற ஏதாவது பேசலாம். வேற என்ன சுவாமி இருக்கு பேச? உங்ககிட்ட நிறைய இருக்கு, வேற ஏதாவது பேசுங்க. வேற என்ன இருக்கு? என் லைஃப்ல கொஞ்சம் அன்ஃபீல்டு ஃபேண்டசிஸ்லாம் மிச்சம் இருக்கு. அதை நிறைவேற்றிக்கணும், அவ்வளோதான். மேடம், ம் உங்களுக்கு ஒரு பம்பர் ஆஃபர். உங்கள் லைஃப்பில் இருக்க அன்ஃபுல்ஃபில் ஃபேண்டசிஸ்லாம் நான் நடத்தி வைக்கிறேன். அதுக்கு நான் சொல்கிறத செய்வீங்களா? நிஜமா ஃபுல்ஃபில் பண்ண போறியா? எஸ். நீ என்ன சொன்னாலும் சரி, என்ன சொல்றது நான் செய்றேன். என்னவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும். சரி. அப்போ ஆ, உங்கள் ரேஞ்சுக்கு ஏற்ற பையனாக பார்த்து நீங்கள் லவ் பண்ணணும். சரி சரியா? சரி. சரி, அப்போ அந்த ஃபேண்டசிஸ்லாம் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், ஃபேண்டசிஸ்னா டாம் க்ரூஸ் மாதிரி ஸ்டண்ட் பண்ணணும்லாம் இருக்கக்கூடாது. ஈஸியாக சொல்லுங்கள். அப்போ பானிபூரி சாப்பிடணும், நைட் டிரைவ் போகணும், அந்த மாதிரி சொல்லவா? தேவையில்ல, சொல்லுங்கள். ஃபேண்டசி நம்பர் 1, ம், எனக்கு கார் ஓட்ட கற்றுக்கணும். ஈஸி தான், சொல்லி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட். நம்பர் 2, ஆ, என் சித்தி தம்பிய செவிலியே ஒன்று இழுத்து விடணும். செவிலி விடணுமா? என்ன திடீர்னு இவ்வளோ வேலை ஆயிட்டீங்க? அடிக்க போறது நீ இல்லைல, நான் தானே. நெக்ஸ்ட். ஃபேண்டசி நம்பர் 3, ஆ, எனக்கு உன் புளிப்பு மிட்டாய் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கணும். நினச்சேன் நீங்கள் அங்கே சுற்றி இங்கே சுற்றி என்கிட்ட தான் வரீங்கன்னு நினச்சேன். மேடம், அந்த பொண்ணோட கான்டாக்ட் கூட இல்லை மேடம். எங்கேருந்து கூப்பிட்டு வருவேன்? தட்ஸ் நாட் மை ஜாப். என் ஃபேண்டசிஸ் நான் சொல்லிட்டேன், நீ தான் ஃபுல்ஃபில் பண்ணணும். மேடம், இப்போ அந்த புளிப்பு மிட்டாய் நான் எங்கே போய் தேடுவேன்? வேணும் மேடம், சொல்லுங்கள். ஒன்று பண்ணு. அதென்ன? அந்த புளிப்பு மிட்டாய் பொண்ணை விட்டுட்டு அவ ஒரு பையனை லவ் பண்ணல, உன்னை கழட்டி விட்டுட்டு அந்த பையனை கண்டுபிடி. மேடம் மேடம் இது வேணா, ஃபர்ஸ்டே பெட்ரு. அந்த பொண்ணைய கண்டுபிடிச்சிடுறேன். அப்ப போய் தேடு. அந்த புளிப்பு மிட்டாய் எங்கே போய் பறிக்கிறது? ஐயோ, சொல்லிடுவோம். சுவாதி, உன்ட்ட ஒன்று சொல்லணும். என்ன சுவாமி, அந்த மேஜிக்கல் 3 வேர்ட்ஸா? அது இல்லை சுவாதி, நான் சொல்கிறத கேள. சரி சொல்லு. நீ எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணதை மேடம் பார்த்துட்டாங்க. நீ வேற மறுபடியும் மேடம் கிட்டே போய் சொல்கிற. இதுல என்ன இருக்கு சுவாமி? மேடம்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேனே உன்னை லவ் பண்றேன்னு. நீ என்ன லவ் பண்ணுற விஷயம் மேடம்க்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும் சுவாமி, ரெசார்ட்லயே மேம்க்கு சொல்லிட்டேன் உன் கூட இருந்தா ஹாப்பியா இருக்குன்னு. மேடம் என்ன சொன்னாங்க?
சுவாமியை லவ் பண்ணா லேட் பண்ணாம சொல்லிடு ஸ்வாதி. இல்லனா எல்லாமே கையை மீறி போயிட்டா என்ன மாதிரி நீயும் கஷ்டப்படுவேன்னு சொன்னாங்க. அதனால தான் இம்மீடியட்டா உன்கிட்ட சொல்லிட்டேன். மேடம் சொல்றத வச்சு பார்த்தா மேடம்க்கு ஏதோ பாஸ்ட் லவ் இருக்குன்னு நினைக்கிறேன் சுவாமி. அது பாஸ்ட் லவ் ஸ்டோரி இல்லை சுவாதி, ப்ரெசன்ட் லவ் ஸ்டோரி. பிரசன்ட் லவ் ஸ்டோரியா? உனக்கு தெரியுமா மேம் யாரை லவ் பண்றாங்கன்னு? என்னதான் சுவாதி? சுவாமி, விளையாட்டுக்கு தானே சொல்ற. நான் சொல்றது உண்மை சுவாதி. சுவாமி 5 நாள்ல ஊருக்கு போயிடுவான் ஃபைமா. போனா திரும்ப வரமாட்டான். பக்கத்தில் இருந்த வரைக்கும் எதுவும் தெரியல. இனிமே பக்கத்தில் இருக்க மாட்டான்னு தெரிஞ்சதுலேருந்து சுத்தமாக தாங்கவே முடியல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சொல்லணுன்னா என் லைஃப்பில் ஹார்ட்ஃபுல்லாக சிரிச்சேன்னா அதுக்கு காரணம் அவன்தான். என் லைஃப்பில் இருக்கிற எல்லா மெமரபிள் மூமெண்ட்ஸும் அவன் கூட தான். அந்தளவுக்கு எனக்கு ரொட்டீன் ஆகிட்டான் அவன். எனக்கு அவன்கிட்ட போய் நீ இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது சுவாமி, லைஃப் ஃபுல்லாக என் கூடவே இருந்துரு ப்ளீஸ், எனக்கு உன்னை தவிர வேறு யாருமே தேவையில்லைன்னு சொல்லணும் போல இருக்கு. தப்பெல்லாம் என்னோடது தான். அவன் என் கையை விட்டு போனதுக்கப்புறம்தான் எனக்கு ரியலைஸே ஆகுது. அவன் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லிடுவேன். ஐ லவ் யூ சுவாமி, ஐ லவ் யூ. எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது சுவாதி, உண்மையில வந்து லவ் இல்லை அட்ராக்ஷன்னு. அப்போலேருந்தே உங்ககிட்ட இருந்து விலகி இருக்க பார்த்தேன். ஆனால் அந்த நேரத்தில் தான் நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்ட. ஐ எம் ரியலி சாரி ஸ்வாதி.